ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை அப்போல்லாம் நான் பேசுகிற விதத்து பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி டான் ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்களை அப்பெல்லாம் இப்போவே நீங்கள் 2 பேருமே ஹவுஸுக்கு வாங்கடா. எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் அந்த ஒர்க்கை அங்கேயே பிரேக் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி செலவும் என்ன சொல்கிறா ஏன் ஹவுஸுக்கெலாம் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். சுகாவும் அதே மாரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் ஏன் ஹவுஸுக்கு வரணும், இங்கே எவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது தெரியுமா, நீ மட்டும் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கும் சுகாவும் நம்ம ஆரம்பிக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா. ஏண்டா டே, இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட யாடா பேசி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக ஹவுஸுக்கு வாங்கடா. ஹவுஸுக்கு மட்டும் இப்போ நீ ஒரு 1 ஹவரில் 2 பேரும் வரல அவ்வளோவிடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுக்கட்டுன்னு கட்டுற மூமெண்ட்டை பாட்டு நம்ம ஜங்குக்கும் சுகாவும் இப்போவே கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கிளம்பிடுவாங்களா இந்த மாதிரி கிளம்புனோம். போன டைமும் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணா. இன்னும் யாரெல்லாம் இந்த பிளேஸில் ஹவுஸ்லேருந்து வெளியே இருக்காங்களோ எல்லாருக்குமே கால் பண்ணி ஹவுஸுக்கு சேஃபாக போகவை அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்லவும் அதுக்கப்புறம் தான் நம்ம திங்க் பண்ணிவிட்டு ஜின்னு வேறு இன்றைக்கி நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணணும்னு சொன்னான். ஜிமினா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு போயிருக்கானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜின்னுக்கு கால் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இந்த மாதிரி கால் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜின்னு தான் இங்கே ஷாப்பிங் மாலில் இருக்கிறாரு. அந்த ஷாப்பிங் மால் சவுண்டுக்கும் ஜின் அவரோட மொபைலை லைட்டாக சைலண்டில் போட்டிருக்காரு. அது அந்த அளவுக்கு சவுண்டாக கேட்கல. அந்த மூமெண்ட்டுக்கு கால் பண்ண நம்ம ஜின்னுக்கு எந்த ஒரு காலுமே பிக் ஆக மாட்டேங்குது. அதை அவர் நோட் பண்ணவும் இல்லை. இந்த மாதிரி நோட் பண்ணாமல் இருக்க மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம ஜின்னுக்கு முன்னாடி ஜெனி என்றாகிறா. ஜெனியை பார்த்தோன்னே ஜெனி ஷாக் ஆனா, ஏன்னா ஜின் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட வேண்டி ஜெனி பேசினா. ஜெனியை பார்த்தோன்னே நீ தானே அந்த கேர்ளுங்கிற மாரி ஜெனியை நோட் பண்ணா. ஷாப்பிங் பண்ண வேண்டியா பேபிக்கா இல்லை ஆரம்புக்கா? ஆரம்புக்கு என்னென்ன பிடிக்குங்கிறது எனக்கு ரொம்ப தெரியும். ஆரம்புக்கு பிடிச்ச கலர், ஆரம்புக்கு பிடிச்ச டேஸ்ட், ஆரம்புக்கு பிடிச்ச ஃபேவரட் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லவும் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாரி நம்ம ஜின்னு சொன்னோம். என்ன இந்த மாதிரி தேர்ட் பர்சன் மாதிரியே பிஹேவ் பண்ணுற ஜின், நான் ஆரமோட ஃப்ரெண்டு தான், நீ ஃப்ரெண்ட்லியாகவே பேசலங்கிற மாரி ஜின்னு அங்கேருந்து நேராக ஒரு ஷார்ட் எடுக்கிற ஷாப்பில் கொண்டு போனேன். நமக்கு தான் நம்ம ஜின் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு இந்த கோட் பார்க்க ஆரம்புக்கு செமையாக இருக்கும்ல ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜின்னுக்கு காண்டி எங்கேயோ போகுது. அதனால் அந்த கோட்டை கண்ட்ரோல் பண்ண போயிடு. இல்லை அந்த ஷர்ட் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி, அந்த கோட் நல்லா இருக்காதுங்கிற மாதிரி ஜின்னு சொன்னான். என்ன இப்படி சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதா, ஆரமோட ஃபேவரட் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஷர்ட் இதுதான், இந்த கோட் ஆரம்புக்கு செமையாக இருக்கும், இதை வேணால் இன்றைக்கி ஈவினிங் நீ கொண்டு போய் கொடு, இந்த கோட்டை பார்த்த உடனே உனக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜின்னு கடுப்புலேயே நோட் பண்ணிவிட்டு இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இதை பேக் பண்ணுங்கிற மாதிரி ஜெனியை பேக் பண்ண வைக்கிறா. இந்த மாதிரி பேக் பண்ண வச்சோம். நம்ம ஆரம்பக்காக நம்ம ஜின்னு ஒரு ஷர்ட் எடுத்து அதை வந்து அந்த ஷர்ட்டை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இந்த கலர் ஆரம்புக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்க சொல்லியும் நம்ம ஜின்னு காண்டாக்கி அது அது நான் என்ன ஷர்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை வேர் பண்ணிப்பார், பட் அந்த கலர் அவனுக்கு பிடிக்காது, அதை அவன் இக்னோர் தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாட்டி மாட்டி பேசினா. ஜின்னுக்கு ரொம்ப கோமாக்கி, ஏன்டி என் ஹஸ்பண்டுக்கு இடம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா, நான் வாங்கி கொடுக்குறது அவன் போடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஆரம்புக்கு அந்த ஷர்ட்டு அந்த கலர் பிடிக்காட்டாலுமே ஜெனி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு கண்டிப்பாக இதை வேர் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷர்ட்டை வேறு வாங்குவார். இந்த மாதிரி வாங்கினா சொல்ல கேட்காம எதுக்கு அந்த ஷர்ட்டை வாங்குறா, அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. இல்லை எனக்கு தெரியும், ஆரம்புக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் சொன்னால் நம்ப மாட்டேன், அது ஆரம்புக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக நக்கலா சிரிப்பா. ஏன்னா ஜெனி லவ் பண்ணிகிட்ருக்க அந்த டேஸ் காலேஜ் டேஸில் இந்த மாதிரி இதே கலரில் இதே மாடல் இதே டிசைனில் நாம் ஆரம்புக்கு ஒரு 3 ஷர்ட் வாங்கி கொடுத்துருப்பான் கிஃப்ட்டுக்கு, பர்த்டே கிஃப்டாக. இந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஷர்ட்டெல்லாம் இப்போ நம்ம பார்த்தா கிழிச்சே எரிஞ்சிருவார். அந்த மாடல் அந்த கலரில் பார்த்தா, ஏன்னா அந்த அந்த ஷர்ட்டை பார்க்க சொல்ல ஜெனியோட திங்கிங் நம்ம ஆரம்புக்கு வரும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜெனி இப்போ இந்த ஷர்ட்டு பிடிக்காதுங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு தெரியும் ஆரம்புக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஷர்ட்டை வாங்குகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனிக்கு நக்கல் வர வருது, சிரிக்கிறா. இந்த ஷர்ட்டை கொண்டு அவன்கிட்ட கொடு, அப்படியே ஷர்ட்டை அவன் கண்ணு முன்னாடியே பீஸாக கிழிச்சு எறிய போகிறான். அந்த ஷர்ட்டை பார்க்க சொல்ல
என்னோட திங்கிங் வரும். நான் பண்ணுற டார்ச்சரும் ஞாபகம் வரும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பிளான் எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நான் திங்க் பண்ண மாட்டேன் அந்த ஷர்ட்டை வாங்கிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி ஜென், நீ இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜென்னுக்கிட்ட ஆரம்பம் என்னமோ இவளுக்கிட்ட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ரொம்பவே அதிகமாக பேசிட்டு, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நான் அங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ஷர்ட்டை வாங்கின அடுத்த செகண்டு ஜெனி அப்படியே அந்த ஷாப்பை விட்டு வெளியே போனான். சின்ன கோவமாகி அந்த ஷர்ட் வச்சுருக்க பேக்கெலாம் தூக்கி எறிகிறாரு. எனக்கு தெரியாதா ஆரம்பிக்கிட்டு பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுன்னு கட்டிட்டு அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் வாங்கினபடியே அந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்தான். நம்ம ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் ஆரம்பிட்டோம். ஜெனி இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, பார்த்தியா எவ்வளோ ஃப்ரீயாக ஷாப்பிங் மாலில் ஷாப் பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் நோட் பண்ணால், ஆமாம் இந்த பிளேஸ்க்கே வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க ஜெனியை நோட் பண்ணிகிட்டே இருந்தா. ஜெனி தான் இந்த ஷாப்பிங் மாலில் தான் ஆரம் இருக்கிறதையும் நோட் பண்ணியிருப்பா. நோட் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு ஆராமுக்கே கால் பண்ணுறோம். இந்த மாதிரி கால் பண்ணால், என்ன ஆராம், உன் ஃப்ரெண்டு கூட ஏதாவது சீக்ரெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா என்ன? நீ பண்ணிகிட்ருக்க சீக்ரெட் ஒர்க் மட்டுமே இப்போ எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஃபிலிக்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி ஆரம்ப நோட் பண்ணால் ஃபிலிக்ஸ் இருக்கிற பிளேஸ் நம்ம ஜெனிக்கு தெரியல. அதில் ஒரு செடி மாடி அலங்காரத்துக்கு வச்சுருக்கிறது நம்ம ஃபிலிக்ஸை மொத்தமாக மறைக்குது. ஜேகப்பையும் நம்ம ஆரம்பியும் தான் நம்ம ஜெனி நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசுவாள். இந்த மாதிரி பேசினோம். ஃபிலிக்ஸு செம்ம ஷாக்கில் என்ன கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனால் நீ அமைதியாக இருடா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொன்னான். என்னடி ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கொஞ்ச ஹவர்ஸ் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தால் சீக்ரெட் ஒர்க் பண்ணுறது அர்த்தமா? பட் நீ சீக்ரெட்டாக தான் நான் ஒர்க் பண்ணணும். நீ சீக்ரெட்டாக தான் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லை ஆராம், உன்னோட ஹவுஸில் இப்போ ஒரு பர்சன் மிஸ் ஆகிருப்பாங்களே, உன் பிரதர் 2 பேரும் சேஃபாக ஹவுஸ்க்கு வர வச்சு தப்பு பண்ணிட்டேன். நான் உன் பிரதரை தான் பாயிண்ட் பண்ணேன். முக்கியமாக உன் பிரதர், லிட்டில் பிரதர் அந்த ஜங்குக்கிட்ட ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். பட் நீ தப்பு பண்ணி ஜிமினாவை என்கிட்ட சிக்க வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாளா இந்த மாதிரி சிரிச்சா நம்ம ஆரம் ரொம்ப ஷாக் ஆகி, என்னடி சொல்கிற? நான் சொல்கிறவ இப்போ பாரு கால் பறந்து வரும் உனக்கு, ஜிமினா மிஸ்ஸிங்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே காலை கட் பண்ணபடி நம்ம ஜெனி இருக்கிற அந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் 2 பேருமே பார்க்க முடியும். பேசுனா கேட்காட்டா நான் பார்க்க முடியும். அந்த மிரர் வழியே ஜெனி நோட் பண்ணா, என்ன நீ இந்த காஃபி ஷாப்பில் தான் இந்த பிளேஸில் தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும்டா, அதே பிளேஸில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ண ஆரம் ஷாக் ஆகி அந்த மிரர் அப்படியே திரும்பி நோட் பண்ண ஜெனி ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரமாக நிற்கிற மூமெண்ட். அவங்க 2 பேருக்குமே கேப் நல்லா இருக்குது. அந்த பிளேஸில் இவள் காரிடோரி மாதிரி போகிற பிளேஸில் நிற்கிறதும் நம்ம ஆரம் காஃபி ஷாப்பில் இருந்தபடி ஜெனி நோட் பண்ணால், ஜெனி அப்படியே நம்ம ஆரம்பப்பட்டபடி இந்த பாய்லாம் காட்டுவோம்ல அந்த மாதிரி காட்டிட்டு அப்படியே அங்கேருந்து போனால் கரெக்டாக ஒரு செகண்ட் அவள் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவும் ஜெமினா மிஸ்ஸிங்னு சுகா கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணுறத பற்றி இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நேராக நம்ம ஆரம் ஜெனிக்கு முன்னாடி என்றானா, ஜெனிக்கு பேக் சைடில் இருந்து ஜென்னு ஷாப்பிங் பண்ணிட்டு வராரு. அவருமே ஜெனி ஆராம் 2 பேர் நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆனாம். ஜிமினாவை என்ன பண்ணுன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆரம் ஜெனிக்கிட்ட ஃபைட்டை பண்ணுவார். என்னடி உனக்கு ப்ராப்ளம், ஏன்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்க? ஜிமினாவை என்னடி பண்ணிட்டு வச்சா, ஏன்டி இந்த மாதிரி என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க? நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல இங்கேயும் உனக்கு பிடிச்சி இறுக்கி கீழ் பண்ண போல இருக்குங்கிற மாரி ஜெனியோட நெக்கை அவர் கிரிப்பாக பிடிச்சி இருக்கவர் வரா. பட் இந்த பிளேஸில் நம்ம ஆரம் ஃபைட்டு தான் பண்ணுவார். கோவத்தில் திட்டிட்டு ஜெனியோட நெக்கை இருக்க வர இந்த மூமெண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஜின் நோட் பண்ணுறாரு. ஏதோ ரொமான்டிக்கில் ஜெனியோட பேக் சைடு நெக்கை ஹோல்ட் பண்ணபடி கிஸ் தான் பண்ண வராருங்கிற மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு அப்படியே அந்த பிளேஸில் இருந்து ரன் பண்ணபடி ஓடிடுவார். ஃபுல் மூமெண்ட்டையும் நோட் பண்ணாமலே இந்த மாதிரி போனால், என்ன ஆராம் கில் பண்ண போறியா? என்ன கில் பண்ணிட்டா ஜிமினா கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னை டென்ஷன் ஆக்காதடி, உனக்கு ப்ராப்ளம்னா என்கிட்ட மட்டும் ஃபைட் பண்ணி எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக ஆரம் கட்டிக்கிட்டே இருந்தேன். இவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுடா, ஜிமினா இருக்கிற பிளேஸை மட்டும் நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்டா, ஜிமினா எனக்கு இப்போவே வேணும், ஜிமினா முதல்ல சேஃபாக அவனை ஹவுஸுக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒர்க்கு பண்ணேன். என்ன ஒர்க்? என் கூட இன்றைக்கி நீ டின்னர் சாப்பிடணும். இப்போவே நீ என்ன ஏதாவது ஒரு ஃபுட் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் ஃபுட் வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான். நான் உன்கிட்ட இன்றைக்கி சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன்.
சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்னே ஜெனி இந்த ஒர்க்கை பண்ணுறா. அது நம்ம ஆரம்புக்கும் தெரியல. இங்கேருந்து கோவமாக கார் பார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ்க்கு போகிற ஜின்னுக்குமே தெரியல. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜெயிக்கப்பட்டான், டே ப்ளீஸ்டா ஃபுட்டு தானடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜிமினா இப்போ இம்பார்ட்டன்ட், ஜிமினாவை ஏதாவது பண்ணிட்டான்னா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே ஃபுட்டு தானே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் லைட்டாக வில்லட்ட நம்ம சிரிச்சபடி நோட் பண்ணேன். சரி வாப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கார் பார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ்க்கு ஆரம்ப கூட்டிகிட்டு வரா. ஆரமோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி என்னடி பண்ணுறேனுங்கிற மாதிரி ஆரம் ஹெவியாக மறைச்சான். இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் முறைச்சிட்டு இருந்தேன்னா பிற பனிஷ்மெண்ட் ஜிமினாவுக்கு தான். நீ வேணால் வீடியோ காலில் ஜிமினாவை பார்க்குறியா, நான் சேரில் கட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை இல்லை அவனை எதுவும் பண்ணாத, இப்போ உனக்கு என்ன ஃபுட்டு தானே என் கூட சேர்ந்து சாப்பிடணும், ஃபுட்டை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஃபுட் ஷாப்புக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஜெனி ஆரம் கூட போகிற மூமெண்ட்டை அதே பிளேஸில் கார் எடுக்க வந்து நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு ஆராமையும் ஜெனியும் ஃபாலோ பண்ணபடி ஜின்னுமே அதே ஃபுட் ஷாப்புக்கு வர்றாரு. இந்த மாதிரி வேண்டாம் அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம ஜெனி உள்ள என்ட்ராக சொல்லியே பேக் சைடில் ஜின் காரில் வர மூமெண்ட்டையும் நோட் பண்ணுறா. ஐயோ ஐயோ ஹா, நான் என்ன பிளான் போட்டாலும் அப்படியே டக்குன்னு சக்ஸஸ் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி ரொம்ப ஹாப்பியானா, இன்னைக்கு ஈவினிங் என் பிரதருக்கு 5 டைம் ஃபிக்ஸ் பண்ணலை, அப்படியே 5 நீ ஜெயிலில் இருப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பமே அந்த மூமெண்ட்டில் விளையாட்டு திங்க் பண்ணபடி கரெக்டாக அந்த ஃபுட் ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. ஆப்போசிட் சேரில் உட்காந்தபடி ஜெனி ஆர்டர் பண்ண ஃபுட்டையும் நம்ம சாப்பிடுவாரா, என்ன உடனே டக்குன்னு சாப்பிட்ட ஆரம்பிச்சிட்டாராம். கொஞ்சம் என்கிட்ட பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன தேடி உங்ககிட்ட பேசுங்கிற மாதிரி கோவம் நம்ம காட்டினோம். கொஞ்சம் சிரிச்சபடி பேசு, ஜிமினா என்கிட்ட தான் இருக்கிறான் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி மொபைலெல்லாம் ஆட்டி பயமுடுத்துறா. இப்படி அங்கிட்ட இங்கிட்ட ஷேக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணப்படி, இப்போ என்ன ப்ராப்ளம் ஜெனி, உனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பேசவும், இதை வெளியே அந்த ஷாப்புக்கு வெளியே இருந்து நோட் பண்ணுற ஜின் ரொம்ப ஒரு மாதிரி ஹேட் ஆகி உடஞ்சி போய் நம்ம மேலே ஆரம்புக்கு ஃபீலிங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே திங்க் பண்ணிவிட்டு சின்ன நேராக ஹவுஸுக்கு போயிடுவார். இந்த மாதிரி ஹவுஸுக்கு போனால் கரெக்டாக இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுருக்க அந்த பிளேஸில் ஜிமினா இருக்க பிளேஸ்லேருந்து ஜிமினாவை சேஃபாக ரிலீஸ் பண்ணுங்கிற மாரி ஜெனி கால் பண்ணி சொன்னால் அடுத்த செகண்டே ஜிமினா சேஃபாக அவங்க அடைச்சி வச்சிருக்க பிளேஸ்லேருந்து நேராக ஹவுஸுக்கு வந்துட்டுருப்பாரா. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். சுகாவுக்கு கால் பண்ணி ஜிமினா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்துட்டுருக்கான், அவனை பிக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சுகாக்கிட்ட சொல்லவும், சுகாவுமே கரெக்டாக அந்த பிளேஸில் போய் ஜெனியோட பாடி கார்ட்ஸ்ட்டு இருந்து ஜிமினாவை சேவ் பண்ண அடுத்த செகண்ட் இதோட உன்னோட கேம் ஏண்டுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஆராம் ஜிமினா சேஃபாக ஹவுஸுக்கு போயிட்டானேன்ட்டு திங்க் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறியா, இல்லை இது நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு சுகா யாரையாவது ஒரு பர்சண்ட்டை கீல் பண்ணதுக்கு இவள் ஒரு பிளான் போட்டிருப்பாள். அந்த வீடியோவை கரெக்டாக ஜெனிக்கிட்டே காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜெனி நோட் பண்ணால், இதுவும் ஜிமினாவை நீ கிட்னாப் பண்ணதை என்கிட்ட பேசினல அந்த ரெக்கார்ட்ஸும் இருக்குதுங்கிற மாரி ப்ரூஃப் இருந்தால் தான் என்னை ஏதாவது பண்ண முடியும்னு சொன்னலை, நீயே எனக்கு ப்ரூஃபாக வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டே இருந்தால் அடைய ஃபுட் ஷாப்புக்குள்ள ஜேகோ போலீஸ் ஆஃபீஸரோட என்ட்ராகி, ப்ரூஃப் கேட்டல ஜெனி, ஹோல் ப்ரூஃபும் கிடச்சிருச்சு, நீ ஜிமினாவை கிட்னாப் பண்ணதும் கீல் பண்ண ட்ரை பண்ணதும் அது மட்டும் இல்லை ஜங்குக்கும் சுகாவையும் கீல் பண்ண திங்க் பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடி, போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜெனிக்கிட்ட வந்தா, இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஆராம், இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்பாவுடைய லேக்கப் அந்த ஹேண்ட் கேப்லாம் போட்டு நீ வா ஜெயிலுக்குங்கிற மாரி ஜெனி அங்கேருந்து எழுதிட்டு போனால் நம்ம ஆரம்பம் அப்புறம் தான் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு, ஐயோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருந்திருக்கும், நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே அந்த காஃபி ஷாப் போட்டு வெளியே வந்தேன். ஜெனி தான் 1 மினிட் ஜேகப் ஆரம்பிட்ட லாஸ்ட்டாக ஒரு 2 செகண்ட் மட்டும் பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி பேசிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜேகப் போட்டான். ஹாப்பியில் வர முன்னாடி வந்துட்டு, நான் ஆராம் ஹாப்பியாக இருக்கிறியா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியா, என்னோடய லைஃப்பில் இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளத்தை என் பண்ணிட்டோன்னு நினச்சி ஹாப்பியாக இருக்கிறியா, ஆனால் உனக்கு இன்னும் தெரியல இந்த பெரிய ப்ராப்ளம் உன் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை பண்ணி வச்சுருக்குன்ட்டு. கண்டிப்பாக ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் என்னை பார்த்து இப்போ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்க நீ என் நேமை சொல்லி கத்தி என்னை திட்டுவ,
நான் இருக்கிற பிளேஸ்க்கு என்னை தேடி வருவ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக இந்த மாதிரி டீனு சொல்லிட்டு அங்கேருந்து போனால், ஏண்டி இந்த மாதிரி உன்னை ஹேண்ட்கப் போட்டு லாக் பண்ணியுமே இந்த மாதிரியாடி பேசுகிறேங்கிற மாதிரி ஆரம் நோட் பண்ணால், ஆரமுக்கு தெரியாதுல்ல ஜீன் இந்த பிளேஸில் எல்லாத்தையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணிட்டு போயிருக்காருன்ட்டு. அதடா அவன் நக்கலா சொல்கிறா, உனக்கு ஹவுஸில் ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது, இந்த பிளேஸ்லேருந்து நீ போ, என்ன இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு நீ ஹாப்பி ஆகிட்டான். ஆனால் உன் ஜின்னோட ஹார்ட்டில் நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத கரெக்டாக அவனுக்கு புரிகிற மாதிரி பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பாக அவன் உன்கிட்ட ஃபைட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ள எந்த ஒரு கேப் வரணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணணும். அந்த கேப் இப்போ வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி இனி நீ டென்ஷன்லேயே தான் இருப்ப. இந்த ஜெனியை பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி பண்ணிட்டு ஜெனி நீ கத்துவேனுங்கிற மாதிரி நக்கலாக இந்த மூமெண்ட் அவள் டினோட் பண்ணபடி அந்த பிளேஸ்லேருந்து ஜெயிக்க போட போனேன். ஆரம்புக்கு ஒன்றுமே புரியாமல் இவன் என்ன இந்த மாதிரி நம்மகிட்ட இவ்வளோ நக்கலாக பேசிட்டு போகிறா, வேணும்னே நம்மளை பயமுடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பமே நேராக ஹவுஸுக்கு வரோம். அந்த மாதிரி ஹவுஸுக்கு வந்தோம். பெட்ரூமில் இருக்கிற திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காருதாரு. நம்ம பார்த்ததெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கணும், அது ட்ரூவாக இருக்க சான்ஸ் இல்லை, அது ஃபேக் தான்ங்கிற மாரி பார்த்த மூமெண்ட்ஸ் அங்கே நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கணுங்கிற மாரி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாரா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஆரம் கரெக்டாக அதே ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இப்போ நம்ம ஆரம்பம்னா நேராக ஹால்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நாம் வேகமாக போய் ஆரம்பம் ஹேக் பண்ணபடி டேட் நான் இன்றைக்கி ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணேன், எனக்கு டீச்சர் வந்து குட் பாய்லாம் சொன்னாங்க, எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க, என்ன பார்த்தீங்களா எனக்காக ஒரு ட்ராஃபி கூட கொடுத்தாங்களா, நான் ரொம்ப குட் பாயா, நான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் மார்க்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்கூலில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆரம்பிக்கிட்ட சொன்னால், ஓகேடா உன்னோட மாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மாம் வந்து ரூமில் தான் இருக்காங்க, ரூமில் இருந்து இன்னும் வெளியே வரல, டயர்டாக இருக்காங்களாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நேராக நேமும் மின்னுக்கிட்ட வந்துருந்து மறுபடியும் ஹோம் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு வரா. இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தான். நம்ம ஆரம்பம் நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு பண்ணோம். சுகா வந்து அப்படியே ஆப்போசிட்டில் கீழே வேகமாக இறங்குறாரு. எங்கே சுகா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஹயாங், அந்த ஒர்க் விஷயமா தான் போகிறேன், நான் இன்றைக்கி ஒன் டே மட்டும் உங்களை வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேனே, ரீசன் ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி சுகாவையும் ஜங்குக்கையும் ஹவுஸுக்கு இப்போவே வாங்கங்கிற மாதிரி கால் பண்ணி வர சொல்லி மிரட்டியிருப்பார்ல, அந்த மூமெண்ட் அப்படியே சுகா கிட்ட இப்போ கேட்கவும், சுகா வந்து எனக்கு அது ரீசன்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எது சொல்கிறேன்றாலும் அதை தானே நாங்கள் ஃபாலோ பண்ணணும், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ தான் ஹவுஸ்க்கு வந்துட்டிங்கல்ல, எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருக்குது, நான் வெளியே போகிறேங்கிற மாதிரி வேகமாக அந்த ஹவுஸ்லேருந்து வெளியே போனேன். என்ன இந்த மாதிரி கோவமா பேசிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஜொங்கு கூட ரூமை கிராஸ் பண்ணி தான் ஜின்னோட ரூமுக்கு வரணும். ஜொங்கு கூட ரூமில் தான் ஜொங்குக்கு ஏன்டா இப்படி என்ன டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி டே கட்டுனேன். ஐயோ பேபி, நான் ஒன்றும் கம்பெனிலேருந்து வரல, ஹயாங் தான் கம்பெனிலேருந்து வர சொன்னார், வந்தேன், ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, பேபி ஏன்டா வச்சு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, பேபியை தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபி இவ்வளோ நேரம் நீ தானே ஹேண்ட்ஸில் வச்சுருக்க, ஏன் பேபி கொஞ்ச நேரம் நான் வச்சுக்கக்கூடாதுடா தாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேர்ள் பேபி ஜோனாவை கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடியும் நம்ம ஜொங்குக்கு ரூம் முழுக்க நடக்கிறாரு. ஜொங்குக்கு உங்ககிட்ட என்னால் ஃபைட் பண்ணுற அளவுக்குலாம் சக்தி இல்லை, வந்தெல்லாம் தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக கட்டுன்னு கட்டுனாலும் கண்டுக்கவே இல்லை நம்ம ஜொங்குக், எப்படியும் கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேபி ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே டேட்டா ப்ராப்ளம் பண்ணபடியே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஜொங்குக் டேக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க மோமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நேராக ஜின்னோட ரூமுக்கு வருவார். அது ஆரமோட ரூமுக்கு வருவார். அந்த மாதிரி வந்துட்டேன். ஜின் வந்து ஜெனி நடந்துக்கிட்ட மூமெண்ட், ஷாப்பிங் மால் 2 மூமெண்ட்டை திங்க் பண்ணபடியே இருக்கிறத ஆரம் நோட் பண்ணிவிட்டு, ஜின் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஒரு காஃபி கிடைக்குமா, எட்டு வரியா போய் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு நம்ம ஆரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாங்கிற மாதிரி கோட்டு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுவாரா. ஜின் வந்து பெட்டில் உட்காந்த பொசிஷன்லேயே எதையோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, ஜின் உன்கிட்ட தான் கேட்குறேன், காஃபி எட்டு வா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்கிறாரு. இப்போவும் நம்ம ஜின்னுக்கு கேட்கல. ஜின் இந்த வேல்டில் இருக்கியா, வேறு எங்கேயும் இருக்கிறியாடா, உன்கிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் ஆரம் கட்டு ஹவுஸை விட்டு வெளியே போனோம். ஷோவுக்கும் கேட்குது, ஹாலில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு பேபிஸ்க்கு
ரூம்குள்ளே நம்ம டேக் கூட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க ஜொங்குக்கும் டேக்குமே கேட்குது. அந்த அளவுக்கு கத்துறாரு. இந்த மாதிரி கேட்டுனா ஜின் அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு என்னாச்சு ஆறாம், என்ன ஆகணும், இனி என்னடா ஆகணும், என்ன திங்கிங்கில் இருக்கிற, காஃபி எட்டு வா ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுகிறதே கேட்கலையா இல்லை கேட்காட்ட மாதிரி உட்காண்ட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹாஷ் விட்டுட்டு வரான்னு மாட்டிட்டுனா அது ஒன்றும் இல்லை ஆரம், எனக்கு இன்னைக்கு ஷாப்பிங் மால் பண்ணோம்ல, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணதில் கொஞ்சம் டயர்டாகிட்டு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஷாப்பிங் பண்ண போனியா? ஆமாம், உங்களுக்காக கொஞ்சம் திங்ஸையும் நாமுக்காக கொஞ்சம் திங்ஸையும் வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க உங்களுக்கான பேக் அப்படிங்கிற மாதிரி ஆரம்புக்காக வாங்கிட்டு வந்துருப்பார்ல, அந்த எல்லாத்தையுமே கரெக்டாக ஆரம்போட ஆன்சரில் கொடுத்துட்டு நம்ம ஜின் வந்து இப்போ காஃபி எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக காஃபி எடுக்க கீழே ஒரு வர அந்த மாதிரி வேண்டா அப்படி நம்ம ஜின் என்னடா வாங்கியிருப்பானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்ம ஜினி தானே இந்த ஷர்ட்டை வாங்காடு, இதெல்லாம் வாங்காடு, இதெல்லாம் ஆரம்புக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த சொன்ன ட்ரெஸ்ஸஸ் அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் தானே? இல்லை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், இது ஆரமோட ஃபேவரட் கலர், ஃபேவரட் ஷர்ட்டு, கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்குங்கிற மாதிரி ஜெனிக்கிட்ட ஃபைட்டப் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாரு. அதை எல்லாத்தையும் பார்க்க சொல்ல, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் பார்க்க சொல்ல நம்ம ஆரமுக்கு ஜெனியோட திங்கிங் தான் வருது. இந்த மாதிரி திங்கிங் வேண்டாம், அப்படியே அந்த ட்ரெஸ் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி ஃப்ளோரில் வர அந்த மாதிரி வீசினா காஃபி கப்போட வர ஜென் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஆராம்? ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டீங்க, ஏன் உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா என்ன? எனக்கு பிடிக்கல, அந்த கலர் டிசைன் எதுவும் பிடிக்கல. ஆனால் ஆராம், இது உங்களோட ஃபேவரட் கலர், இது உங்களோட ஃபேவரட் ஷர்ட், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதான் பிடிக்கலன்னுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி கோவமாக அந்த காஃபி கப்பை வாங்கினபடியே கேட்பாரான் சொல்வாரா இந்த மாதிரி சொன்னால் சின்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு, இது ஏன் உங்களுக்கு பிடிக்கல, இது உங்களோட ஃபேவரெட்டு தானே, இது எப்படி உங்களுக்கு பிடிக்காம போக்கும், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்காக பாட்டு வாங்கினேன், இதை நீங்கள் வேர் பண்ணால் இப்போ என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஜின் இந்த மாதிரி பேசினா, அதாவது ஜென்னி சொன்ன வேடெல்லாம் வச்சுட்டு கோவத்தில் ஜின் இந்த மாதிரி பேசினா அந்த காஃபி கப்பையே நம்ம ஆரம் தூக்கி வீசிட்டு சொன்னால் உனக்கு புரியாதா, பிடிக்காததெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன்னை யார மண்டல எனக்கு இந்த மாதிரிலாம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னது, பிடிக்காததெல்லாம் என்னால் வேர் பண்ண முடியாது, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணால் வேர் பண்ணிக்கோ, எனக்கு இதையும் பிடிக்கல, இந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கல, இதில் இருக்க திங்ஸ் எதையுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி செம்மையாக திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா ஜெனி சொன்னது அப்படியே இப்போ ரீக்கப் ஆகுது. இதெல்லாம் ஆரம்புக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும் ஆரம்ப பற்றிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார்ல, அந்த மாதிரிலாம் சொன்ன வேர்டெல்லாம் திங்காகி அப்படியே அந்த ஷர்ட்டை கீழே போட்டுட்டு ஆரம்பிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து எதை மறைக்க நினைக்கிறீங்க, இனி எதெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க, இது உங்களோட ஃபேவரட் கலர், உங்களுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் இன்றைக்கி அந்த ஜென்னி சொன்ன மாதிரியே இந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிக்கல, ஓகே, நானும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், உங்களுக்கு என் கூட லைஃப்பில் இருக்கிறது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இப்படி கேட்டால் ஆரம் கொஞ்சம் ஷாக் ஆகி, வளர்றியா என்ன, ஷர்ட்டு பிடிக்கலன்னா ஒன்றும் பிடிக்கலன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டால், இந்த மாதிரி நான் கேட்ட கேள்வி தாண்டி வேறு எந்த ஒரு ஆன்சர் எனக்கு வேண்டாம், என்னை நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணீங்க, என்னை நீங்கள் லவ் பண்ணிலாம் மேரேஜ் பண்ணலைல்ல, பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் பண்ண ஃபோர்ஸிங்கை தாங்கிக்க முடியாமல் ஃபர்கட்டாக தானே என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கேட்டேன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்காடா, மேரேஜ் ஆகி ஒரு பேபியை வந்துருச்சு, இப்போ உனக்கு இந்த கொஸ்டின்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்துட்டு வர அந்த மாதிரி திட்டுனா, ஆமாம் எனக்கு தேவை, ஏன்னா நீங்கள் என்ன லவ் பண்ணல, உங்களோட ஹார்ட்டில் நான் இல்லை, அந்த ஜெனி தானே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திடுவார். இந்த மாதிரி கட்டுனா ஷாக் ஆகி ஜென்னை நோட் பண்ணால் ஜெனியை லவ் பண்ணது ஜெனியும் நம்ம ஆரமும் காலேஜ் டேஸில் ஒருத்தர் லவ் பண்ணது, ஆனால் ப்ரொப்போஸ் எதுவுமே பண்ணிக்காமல் ஜஸ்ட் அட்ராக்ஷனோடு இருந்தது. அப்புறம் ஜெனி நம்ம ஆரம்பை ஃபாலோ பண்ணது, ப்ராப்ளம் பண்ணதுங்கிற மாரி நான் எல்லாத்தையுமே நம்ம ஜென்னியை சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் உங்களோட மவுத்தில் ஜெனிங்கிற நேம் தான் வந்துச்சு. அந்த பார்ட்டி கிளப்புக்கு போக சொல்லக்கூட உங்களை அந்த பிளேஸில் இன்வைட் பண்ணதா, ஜென்னி ஹோல் ஒர்க்கையும் பண்ணதா என்கிட்டயே வந்து சொன்னான். ஆனால் அப்போ கூட நான் நம்பலை, 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கிற மாதிரி
ஒவ்வொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஜின் என்னத்தெல்லாம் பார்த்தாரோ எல்லாத்தையும் வச்சு ஃபைட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது போடா குறைக்க இன்றைக்கி ஷாப்பிங் மாலில் இந்த ஷர்ட்டை நான் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் என்கிட்ட ஜெனி உன்னோட ஹஸ்பண்டோட டேஸ்ட் உனக்கு தெரியவே இல்லை, உன் ஹஸ்பண்டுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்காதுங்கிற மாதிரி சொன்னேன். எப்படி உனக்கு பிடிக்காது, எப்படி என்னோட ஆரம்புக்கு பிடிக்காதுங்கிறத அவகிட்ட கேட்டால் எனக்கு ஆரம்பை பற்றி எல்லாமே தெரியும். ஆரம்பை பற்றி A to Z வரைக்கும் எனக்கு தெரியும். இது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, தேவையில்லாமல் இதை வாங்காத, இந்த ஷர்ட்டை வாங்கிட்டு போகணும், இன்னொரு ஷர்ட்டை தூக்கி என்கிட்ட அவள் கொடுத்தான். ஆனால் அவள் சொன்ன மாதிரியே எனக்கு என்னோடய ஹஸ்பண்டை பற்றி ஒன்றுமே தெரியல. நான் என்னோடய லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு என்ன நானே ஏமாற்றிட்டுருக்கேன். நீங்கள் என்ன லவ் பண்ணல, என்ன ஏதோ மேரேஜ் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்டுக்கு பேரண்ட்ஸோட ஃபோர்ஸிங்க்கு தேவையே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னை பிடிக்கலன்னா ஏன் மேரேஜ் பண்ணீங்கங்கிற